கெட்டியாக இல்லாமல் பிசைஞ்சு இந்த மாதிரி அமுகுனா விரல் பதியணும். ஒரு 10 நிமிஷம் மூடி வைக்கலாம். பாருங்கள், அட்டகாசமாக நல்லா வந்திருக்கு. சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக அழகாக இருக்கும். ரொம்ப க்யூட்டாக குட்டி குட்டியாக மினி பூரி. இது மாதிரி நீங்கள் ஒரே பூரியை தேய்ச்சிட்டு ஒரு பாட்டில் மூடியை வச்சு குட்டி குட்டியாக வட்ட வட்டமாக எப்படி வேணாலும் கட் பண்ணி எண்ணெயில் போட்டு பொரிச்சு கொடுத்தா பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த கலர்ஃபுல்லான பீட்ரூட் பூரி. மாவை பிசைஞ்சு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு இந்த மாதிரி பூரி நல்லா உப்பி வரும். இது பார்த்திங்களா, அட்டகாசமான கலர்ஃபுல்லான பீட்ரூட் பூரி தயாராகிடுச்சு. சென்னா மசாலோட வச்சு சாப்பிட்டிங்கன்னா எம்மையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி குட்டி குட்டியாக போட்டு கொடுத்திங்கன்னா பிள்ளைங்கிட்ட ஸ்டைலிஷாக வேணான்னு சாப்பிடுவாங்க. ஒரு விரலால் இங்கே பாருங்கள், ரொம்ப ஈஸியாக சாஃப்டாக கை வச்சாலே அது ஹோல் எப்படி இருக்குது பாருங்கள், உள்ளே நல்லா வெந்து வந்திருக்கு. எம்மையான இந்த பீட்ரூட் பூரியை உங்கள் வீட்டில் நீங்களும் செஞ்சு பாருங்கள்.